வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதாவது முதலமைச்சர் விஜய் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களோடு வெற்றி பெற்று திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்து அவர்களுடைய இந்த அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த விவரங்களை சில நாட்களுக்கு முன்பு சபாநாயகர் வெளியிட்டார். இந்த நிலையில கடந்த 2 வாரத்துக்கு மேலாக முதலமைச்சர் விஜய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக ஆய்வு கூட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு வர்றார். பட்ஜெட்டுக்கு ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன நிதி ஒதுக்க வேண்டும், எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும், என்னென்ன நிதி ஆதாரம் இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் இந்த ஆய்வு கூட்டங்களில் விஜய் அதிகாரிகள் அமைச்சர்களோடு தொடர்ந்து ஆலோசிச்சுட்டு வர்றார். நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். மே 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று கொண்ட அன்னைக்கே அதற்கு அடுத்த சில நிமிடங்களில் அங்கேயே ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்சில் சில முக்கியமான விஷயங்களை சொன்னார். அதாவது முந்தைய திமுக அரசு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் விட்டுட்டு போயிருக்காங்க, கஜானாவை தொடச்சி வழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால இங்க என்னென்ன இருக்கு, ஏது என்னென்ன இருக்குன்னு இனிமே உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ அதுக்காக நாங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொன்னாரு. அதன்படியே நிதியமைச்சகம் சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த வெள்ளை அறிக்கையும் சில விமர்சனங்களுக்கு உள்ளானது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய இருக்கும், விஜய் அரசு தாக்கல் செய்ய இருக்கும் பட்ஜெட்டில் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விகள் பலத்த எதிர்பார்ப்போடு எழுந்திருக்கின்றன. அதாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய், டிப்ளமோ படித்து வேலையில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய். அதே போல ஏற்கனவே கடந்த ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அளிக்கப்பட்டது போல விஜய் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு அளிக்கப்படும் என அறிவித்தார். அதே போல மாநிலம் முழுவதும் மகளிர் வெற்றி பயணம் என்ற பெயரில் மகளிருக்கு இலவச பயணம், இந்த குறிப்பிட்ட பஸ்ல டவுன் பஸ்ல மட்டும் இல்ல, அனைத்து பயணத்துக்கும் இலவசம் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து விஜய் அளித்தார். இப்ப அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அதனால இதெல்லாம் பட்ஜெட்ல வருமா அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலைமையில தான் கடந்த ஜூலை 24ஆம் தேதி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் என்பது பல்வேறு துறைகளிலும் சரிந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் அரசோட வரி வருவாயை பெருக்குவது எப்படி அப்படிங்கிற அம்சத்துல அரசுக்கான வருவாயை எப்படி பெருக்குவது என்பதை ஆய்வு செய்து அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொருளாதார மேதை மான்டேக் சிங் அலுவாலியா அவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு ஜூலை 24ஆம் தேதி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் அமைக்கப்படுகிற இந்த கமிட்டியின் நோக்கம் என்ன என்பது குறித்து அரசு அறிவிப்பிலே தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் இது ரெண்டையும் அதிகமாக்குவது எப்படி என்பது பற்றி இந்த குழு ஆய்வு செய்து முதலமைச்சருக்கு அறிக்கை அளிக்கும். மக்கள் வரி செலுத்துவதை மேம்படுத்துவது எப்படி, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வேற எங்கெங்கெல்லாம் லீக் ஆகி வெளியே போகுது, அதாவது அரசாங்கத்துக்கு தான் வரணும், ஆனால் அதுக்கு அரசாங்கத்துக்கு வராமல் சில தனி நபர்களின் கைகளுக்கு போகலாம், அப்படி எந்தெந்த வகையில் போகிறது, அதை தடுப்பது எப்படி. சில விஷயங்களுக்கு அரசாங்கம் வரி விலக்கு கொடுத்துருக்கோம், அந்த வரி விலக்கெல்லாம் நியாயமானது தானா அல்லது அதை மறு ஆய்வு செய்யலாமா, வரி விலக்கு அளிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வரி விதிக்கலாமா, இப்படியாக முக்கியமான ஆய்வுகளை இந்த கமிட்டி செய்ய போகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் நிதி சுயசார்பு அட்டானமஸ் நிதி தன்னாட்சி என்பதை வலுப்படுத்துவது, வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதியை பூர்த்தி செய்வதற்கான ஒரு பொருளாதார சூழலை உருவாக்குவது, இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, மதுபானம் சார்ந்த வருவாயை அதிகரிப்பது எப்படி என்பது பற்றியும் இந்த குழு ஆராயும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கிறது. மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழுவில் மேலும் சில நிபுணர்கள்லாம் இருக்காங்க. அவர்களோடு தமிழ்நாடு அரசின் நிதித்துறை செயலாளர்
சித்திக் இருக்காரு. அதே போல சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம் அதைச் சேர்ந்த சுரேஷ் பாபு அவர்கள் இருக்காரு. இந்த நிலையில இந்த அலுவாலியா யாரு அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் மிகப்பெரிய வியப்பும் ஆச்சரியங்களும் உண்டாகும். கிட்டத்தட்ட 7 பிரதமர்கள் இந்தியாவில் ராஜீவ் காந்தி ஆரம்பித்து விபி சிங், நரசிம்மராவ், தேவகவுடா, ஐகே குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் என்று கிட்டத்தட்ட 7 பிரதமர்களோடு நெருங்கிய பொருளாதார ஆலோசகராக இருந்தவர். அரசாங்கத்துக்கு அவ்வப்போது பொருளாதார ஆலோசனைகளை இந்த 7 பிரதமர்களுக்கும் அளித்தவர் தான் மான்டேக் சிங் அலுவாலியா. இவருக்கு இப்ப கிட்டத்தட்ட 83 வயசாகுது. 40 வருடங்களுக்கு மேலாக பொருளாதார சீர்திருத்தங்கள் பற்றி தான் இவரோட ஆய்வே அமைஞ்சிருக்கு. உலக வங்கியில் தன்னுடைய பணியை ஆரம்பித்தவர். ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும்போது இந்திய பிரதமரோட சிறப்பு செயலாளராக இருந்தார். அதற்கு பிறகு விபி சிங் ஆட்சியிலே வர்த்தகத்துறை செயலாளராக இருந்தார். அதற்கு பிறகு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் பொருளாதார விவகாரத்துறை செயலாளராக இருந்தார். அதற்கு பிறகு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, நிதித்துறை செயலாளராகவும் நரசிம்மராவ் ஆட்சியிலே பணியாற்றினார். அப்போதுதான் மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தத்தை மான்டேக் சிங் அலுவாலியாவும் மன்மோகன் சிங்கும் சேர்ந்து செயல்படுத்தினார்கள். அப்போது மன்மோகன் சிங் நரசிம்மராவுடைய அமைச்சரவையில் நிதியமைச்சர். 1991 தாராளமயமாக்கல் என்ற புதிய பொருளாதார கொள்கையில் இந்தியா கையெழுத்து போட்டது. அதுக்கு பிறகுதான் இந்தியாவுக்குள் ஏகப்பட்ட அந்நிய நிறுவனங்கள் உள்ளே வந்தன. அந்நிய நாட்டு நிறுவனங்கள் இந்திய சந்தைகளை எளிதாக இடம் பிடித்தன. இப்படிப்பட்ட, அதாவது உலகத்துக்கு இந்தியாவின் சந்தையை திறந்து விட்டவர் யார் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு மான்டேக் சிங் அலுவாலியா என்று பொருளாதாரம் படித்தவர்கள், அரசியல் அறிந்தவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார பின்புலம் கொண்டவர் தான் மான்டேக் சிங் அலுவாலியா. அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அவரோட பொருளாதார சிறப்பு ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு 2004 to 2014 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய திட்ட கமிஷன் துணைத் தலைவர், அதாவது திட்ட கமிஷனுடைய தலைவர் பிரதமர் மன்மோகன் சிங், அதனுடைய துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா. இப்படி முக்கியமான பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவுக்குள் அமுல்படுத்தியவர் தான் மான்டேக் சிங் அலுவாலியா. இப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கிறவர். உலகளாவிய பல நாடுகள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அதுக்கு எத்தனை கோடிகள் வேணுமாலும் கொட்டி கொடுக்க தயாரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மேதை எப்படி தமிழ்நாடு என்கிற மாநிலத்துக்கு வருவாய் பெருக்க ஒரு குழு போடுறோம், அதுக்கு வாங்கினா வந்துருவாரா, எப்படி வந்தாரு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு பதில் என்ன என்று நாம் ஆளுங்கட்சி வட்டாரங்களிலும் கோட்டை வட்டாரங்களிலும் விசாரித்த போது அவர்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரே நபர் காங்கிரஸ் கட்சியுடைய பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போதைய மாநிலங்களவை எம்பியான பிரவீன் சக்கரவர்த்தி அவரைத்தான் கோட்டை வட்டாரத்தில் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுறாங்க. தேர்தலுக்கு முன்பே காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக வலியுறுத்தி விஜயை சில முறை சந்தித்து பேசியவர் பிரவீன் சக்கரவர்த்தி. ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். ராகுல் காந்தி ஒருவேளை இந்தியாவின் பிரதமராக வந்தால், அவர் எப்போது வருகிறார் என்று தெரியாது, ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக எப்போது வந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி தான் இந்தியாவின் நிதியமைச்சர் என்று காங்கிரஸ் கட்சிக்குள் பேசப்படுகிற ஒரு பொருளாதார ஆய்வாளர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர்கிட்ட தான் முதலமைச்சர் விஜய் பட்ஜெட் சம்பந்தமான ஆலோசனைகளை சமீப காலங்களிலே அதிகமாக நடத்திட்டு இருக்காரு. பட்ஜெட்டை ஒட்டி கோட்டையிலே ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்களோடு முதலமைச்சர் ஆய்வு நடத்துறாரு. ஆனாலும் இதற்கு அப்பால் மாநிலங்களவை எம்பி திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோடு தான் இந்த பட்ஜெட் எப்படி இருக்கணும் என்பது பற்றி மிக விரிவான ஆலோசனைகளை தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் விஜய் நடத்திட்டு இருக்காரு. அப்பதான் என்ன பண்றது, நம்ம கவர்மெண்டோட வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன பண்றது என்று பிரவீன் சக்கரவர்த்தியோடு விஜய் ஆலோசனையில் ஈடுபட்ட போது நம்ம மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கிட்ட கேட்கவா, அவரை கூட்டிட்டு வரவா என்று முதலமைச்சர் விஜயிடம் பிரவீன் சக்கரவர்த்தி கேட்டிருக்கிறார். ஏங்க, அவர்லாம் எப்படியாப்பட்ட ஆளு, நமக்கு ஒரு மாநில அரசாங்கம் அழைத்தால் இவ்வளவு வயதிலே அவர் வருவாரா என்று முதலமைச்சர் விஜய் ஒரு டவுட்டோட கேட்டிருக்காரு. அதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி, நான் அவருடைய மாணவர், எனக்கு மான்டேக் சிங் அலுவாலியா பொருளாதார ஆசிரியர், என்னுடைய குரு அவரு, நான் சொன்னா அவர் கேட்பாரு என்று சொல்லி முதலமைச்சர் விஜயிடம் கேட்க, சரி நீங்க பேசுங்க என்று விஜய் பிரவீன் சக்கரவர்த்தியிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு திரு பிரவீன் சக்கரவர்த்தி மான்டேக் சிங் அலுவாலியாவை சந்தித்து இது பற்றி விரிவாக பேசி, அதற்கு பிறகுதான் இந்த குழுவில் வருவதற்கு, இந்த குழுவுக்கு தலைமை ஏற்பதற்கு மான்டேக் சிங் அலுவாலியா ஒப்புக்கொண்டார். இதற்கு முழு முதல் காரணம் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தான். இன்னும் சொல்ல போனால்
இப்போது விஜய் அரசாங்கத்துடைய அறிவிக்கப்படாத நிதியமைச்சராக இருப்பவரே திரு பிரவீன் சக்கரவர்த்தி தான். அவர் மூலமாகத்தான் மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். சரி, இப்பதான் இந்த குழு அமைச்சிருக்காங்க, பட்ஜெட் இன்னும் ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க. அதனால இந்த பட்ஜெட்டுக்கு இந்த குழுவோட பங்களிப்பு இருக்காது என்பது ஓரளவு நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இந்த நிலையில் 3 மாதங்களுக்குள் இந்த அறிக்கை அரசுக்கு வரி வருவாயை எப்படி பெருக்குவது என்பது பற்றி அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று இந்த குழுவிடம் அரசாங்கம் கேட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் மான்டெக் சிங் அலுவாலியா பற்றி இவ்வளவு ட்ராக் ரெக்கார்டு நம்ம சொன்னோம்ல, இதை தாண்டி சில முக்கியமான சர்ச்சைகளும் அவரை மையமாக கொண்டு இருக்கின்றன. அதாவது 2011ஆம் ஆண்டு மத்திய அரசின் திட்டக்குழு சார்பில் இவர் தான் அப்போ துணைத் தலைவர் மான்டெக் சிங் அலுவாலியா. அவர் சார்பில் உச்சநீதிமன்றத்திலே அந்த வறுமை கோடு என்றால் என்ன, வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவர்கள் கீழே இருப்பவர்கள் என்பது பற்றிய ஸ்கேல் என்ன என்பது பற்றிய ஒரு வழக்கிலே மான்டெக் சிங் அலுவாலியா அவருடைய திட்டக்குழு என்ன பதில் சொன்னது என்றால், நகர்ப்புறங்களில் ஒரு நாளைக்கு 32 ரூபாய்க்கு மேல ஒரு மனிதன் செலவழித்தால் அவன் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கான அர்த்தம். கிராமப்புறங்களில் ஒரு நாளைக்கு 26 ரூபாய்க்கு மேல செலவழிக்க அவனால் முடியுதுன்னா அவன் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கான அர்த்தம் என்று ஒரு புதிய இலக்கணத்தை, ஒரு புதிய வரையறையை 2011ஆம் ஆண்டில் மான்டெக் சிங் அலுவாலியா அவருடைய இந்திய திட்டக்குழு உச்சநீதிமன்றத்தில் சொன்னது. இதற்கு அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களை பத்தி அப்படின்ட்டு. உணவு பாதுகாப்பு பற்றிய ஒரு விஷயத்துல தான், ஒரு விவாதத்துல தான் இந்த வழக்கில் இந்த பதில மான்டெக் சிங் அலுவாலியா சொன்னார். அதாவது ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு 2011இல் நகர்ப்புறங்கள்ல ஒரு நாளைக்கு 32 ரூபாய்க்கு மேல ஒருத்தர் செலவழிக்க முடிந்ததென்றால் அவர் வறுமை கோட்டுக்கு மேல இருக்காரு. கிராமப்புறங்கள்ல 26 ரூபாய்க்கு மேல அவரால் செலவழிக்க முடிஞ்சதுன்னா அவரும் வறுமை கோட்டுக்கு மேல இருக்காராம். இந்த ஒரு அளவுகோலை எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் இது ஒரு கொடூரமான காமெடி என்று அப்போது வர்ணித்தார்கள். இப்படிப்பட்டவர் தான் மான்டெக் சிங் அலுவாலியா. அதாவது பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் அவர் இலவசங்களுக்கோ இல்ல மக்கள் நல திட்டங்களில் ரொம்ப கராராக இருக்க வேண்டும், யாருக்கு சேர வேண்டுமோ என்பதெல்லாம் மிக கடுமையான ஃபில்டர் பண்ணி அதன்படிதான் கொடுக்க வேண்டும் என்ற சித்தாந்தம் உடையவர் தான் மான்டெக் சிங் அலுவாலியா. இந்த நிலையில் அவர் தலைமையிலான இந்த குழு என்ன அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயிடம் அளிக்க போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மான்டெக் சிங் அலுவாலியோட அறிக்கையில் பல அதிர்ச்சிகள் இருக்கலாம் என்பதுதான் பொருளாதார மாணவர்களும் பொருளாதார ஆர்வலர்களும் இப்போதே யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அலுவாலியா என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.